மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே லஞ்ச் பாக்ஸில் என்ன வச்சு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு நம்ம தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி ஒரு டிஷ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு சுத்தமாக தோல் இல்லாமல் செத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதை வச்சுக்கோங்க. அதேமாரி வெங்காயத்தையும் தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தவாயில் எண்ணெய் ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க பார்த்திங்களா, அதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு அப்படி எண்ணெயில் போடுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் அதை போட்டு அது மேலேயே லைட்டாக சால்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது அதை எடுத்துருங்க. எடுத்து வேறு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு 2 கல் உப்பு போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும், தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் தண்ணியே இதில் விடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க, சரிங்களா? நல்லா ட்ரை ஆகிற அளவு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரிச்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அந்த பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவு நல்லா அந்த ஆனியன், அந்த தக்காளி, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு ஆயில் பிரிஞ்சு வர டைமில் சிம்மில் வச்சுருந்து அந்த சாப்பாடு சூடாக வடித்து ஆற வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த சாப்பாடை எடுத்து அது கூட நல்லா போட்டு கிண்டி, அதுக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் அலசி கட் பண்ணி அது மேலே தூவி பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சாப்பாடு உதிரியாக வரணும் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பாடு வடிக்கும் போதே அதில் ஒரு 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கிளறும் போது நமக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். Thank you, friends.